அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இளையராஜாவை பற்றின டிஸ்கஷன் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு சார். இப்போ நீதிமன்றத்திலேயே வழக்குகள் போயிட்டுருக்கு. இளையராஜாவினுடைய அந்த காப்பிரைட் அந்த இஷ்யூ சார், காப்புரிமை யாருக்கு இருக்கணும் அப்படின்றதுல ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போது இது இளையராஜா தரப்புலேருந்து பார்க்கும்போது அது நியாயமானதாக தானே சார் இருக்குது. நான் ஒரு 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 மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கான காப்புரிமை என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இளையராஜா தரப்புலேருந்து வைக்கப்படுகிறது. இது ஏன் ஒரு மிகப்பெரிய இப்போ இளையராஜா மீது ஒரு வன்மங்களாக கற்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சார் நடந்துட்டுருக்கு, எங்கே பிரச்சனை நடக்குது, இது குறித்தெல்லாம்? இளையராஜா அவருடைய இசைக்கு அவர் காப்புரிமை கேட்கிறார். அந்த இசைக்கான விலையை பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். இந்த இசைக்கான உரிமையை அந்த படத்துக்கு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு வாழ்நாள் உரிமையை கொடுப்பதற்காகத்தான் அந்த நிறுவனம் கோடிகளில் சம்பளம் கொடுக்குது. கோடிகளில் சம்பளம் கொடுத்து அந்த படம் ஓடலைன்னா பல கோடி நட்டமாயிருது. யாருக்கு? அது திரைப்பட கம்பெனிக்கு. இளையராஜா ஏதாவது நட்டமா? எதுவும் இல்லை சார். பாடகருக்கு ஏதாவது நட்டமா? பாட்டு எழுதியவனுக்கு நட்டமா? என் 3 பேருக்குமே நட்டம் இல்லை. யாருக்குமே கிடையாது சார். தயாரிப்பாளருக்கு, நடிகருக்கும் கிடையாது, நடிகைகளுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்போது இந்த பேட்டன் உரிமை என்பது இசை அமைக்கிற பொழுது இந்த பேட்டன் உரிமை உனக்கு இல்லை, இது நிறுவனத்துக்கு சொந்தமானது. இப்படித்தான் ஒப்பந்தம் போட்டு அதை முழு உரிமையை நிறுவனம் வாங்கிடுது. இப்போ ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்களா சார்? எல்லா ஒப்பந்தம் போனால் படம் எடுக்க மாட்டான். அப்போ ஒப்பந்தம் போட்டால் இவர் போயிட்டு கேஸ் போகிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமே இல்லையா சார்? இல்லை, இவருடைய வளமையே என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நடைமுறைக்கு மாறாக என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரசாத் ஸ்டுடியோவில் இவருக்கு ஒரு அலுவலகம் அறை இருக்குது, ஸ்டுடியோ இருக்குது. அந்த ஸ்டுடியோ பிரசாந்த் ஸ்டுடியோ வாடகை கொடுத்து குடியிருக்கார். 25 வருஷமாக இருக்கார். அதே வாடகை கொடுத்து குடியிருக்கார். அவன் அந்த இடம் எனக்கு வேணும், நீ காலி பண்ணுங்கிறான். யார்? பிரசாத் ஸ்டுடியோ. நான் காலி பண்ண முடியும், எனக்கு இந்த இடம் மன அமைதியை தருது, எனக்கு இந்த இடம் வேணுங்கிறார். சட்டத்தில் நில உரிமையாளர் விரும்புகிற வரை தான் நீங்கள் குடியிருக்க முடியும். நில உரிமையாளர், அந்த லேண்ட்லார்டு தனக்கு வேணும்னு உரிமை கொண்டாடுகிற பொழுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தில் காலி பண்ணிடணும். அதுதான் நம்ம சட்டம் சொல்லுது இல்லையா? அப்போது படத்துக்கு இசையமைக்கிற பொழுது பாடுகிறவன், பாட்டு எழுதுகிறவன் 3 பேர் உரிமையை சினிமா கம்பெனி எழுதி வாங்கிடுது. எழுதி வாங்கிய பிறகு உங்களுக்கு அதில் தொடர்பே இல்லை. எப்படி குடியிருக்கிறவன் விரும்புகிற வரை நீங்கள் குடியிருக்கலாம். இடத்துக்கார இடம் வேணும்னா நீ காலி பண்ணணும். இல்லை, எனக்கு இடம் வேணும்னு நான் இங்கே தான் இருக்கணும்னு வழக்கு போடுறார். யார்? இளையராஜா. இது நியாயமா? சட்டம் அனுமதிக்குமா? என்ன செஞ்சது சட்டம் தெரியுமா? சட்டம் அவரை அப்புறப்படுத்த சொல்லி ஆணையிடுது. பிரசாத் ஸ்டுடியோ நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு அந்த இடம் வேணும், என்னுடைய அலுவலக உபயோகத்துக்கு வேணும், நான் விரிவாக்கம் பண்ண போகிறேன், எனக்கு பல தேவை இருக்குது, நான் சினிமா பயிற்சி கல்லூரி நடத்த போகிறேன், எனக்கு இடம் வேணும். ரைட், இடம் நீ எடுத்துக்கப்போ, காலி பண்ணியா? காலி பண்ணு சொன்ன பிறகு பூட்டி வச்சுருக்கார். அதை திறந்து விடலை. நீதிமன்றத்தை மதிக்கலை, சட்டத்தை மதிக்கலை, பூட்டி வச்சுருக்கார். பூட்டி வைத்திருந்தவரை நீதி கோர்ட்டுக்கு போகிறாங்க. பிரசாத் ஸ்டுடியோ மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோன்னையும் அதான் காலி பண்ண சொல்லி நாங்கள் ஆர்டர் போட்டோம். இன்னும் காலி பண்ணலையா? சரி, நீங்கள் அதை அமீனா கூட்டிகிட்டு போய் அதை அப்புறப்படுத்திடு. கோர்ட் ஆர்டர் எதாவது காலி பண்ண சொல்லி குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்தாச்சு, 3 மாதம் 6 மாதம், அதுவும் காலி பண்ணல. பூட்டி வச்சுருந்தாருன்னா சட்டத்தை சண்டைக்கு இழுக்கிறார்.
கோர்ட்டை சண்டைக்கு இழுக்கிறாரு. நீதிமன்றம் என்ன பண்ணுது, சரி அவருடைய கால அவகாசம்லாம் அவரே அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடுவார்னு பார்த்தோம். எடுத்துகிட்டு போகல, உள்ளே பூட்டி வச்சுருக்கு, எடுத்து வச்சுருக்கு. அப்போ நீங்கள் அதை அப்புறப்படுத்துங்க. நீதிமன்றம் ஆணைப்படி பிரசாத் ஸ்டுடியோ என்ன பண்ணுது, இதை காம்பவுண்டு வெளியில் வச்சுருக்கு. இரவில் உடைச்சி காம்பவுண்டு வெளியில் என்ன இருக்கும், காவா இருக்கும், சாக்கடை இருக்கும். இவருடைய இசைக்கருவி, வாத்தியக்கருவி எல்லாம் எங்கே இருக்குது? அது நியாயமா சார்? அது எது? ஒரு இசையமைப்பாளர் பல அவார்டுகளை வாங்கியிருக்காரு. எத்தனை போய் நீங்கள் சொல்கிற டோன்லையா பார்த்தா அது எத்தனை போயிட்டு காவா கிட்ட வைக்கிறதுனா புரியலையா சார்? எப்படி இல்லை, காவா கிட்ட வைக்காமல் இளையராஜா வீட்டிலே கூட வச்சுட்டு வருவான். உனக்கு நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் இனியே எடுத்துகிட்டு போயிருக்கணுமா இல்லையா? இளையராஜா சட்டத்தெல்லாம் விட மிகப்பெரியவரா? நீதிமன்றத்தை விட பெரியவரா? இல்லை கேட்குறேன். கோர்ட்டை எடுத்துகிட்டு போயா சொல்லியாச்சு, 6 மாதம் டைம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லியாச்சு. நீ மீறி அங்கே வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? பில்டிங் ஓனரு நல்ல வேலை காவாயில் வச்சான், அதெல்லாம் தூக்கி தெருவில் வீசி எறியாமல் வச்சான். நீங்கள் இளையராஜா என்கிற மனிதன் ஒரு இசை கலைஞனே தவிர ஒரு நல்ல மனிதன் கிடையாது, நல்ல மனிதனே கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்? 25 வருஷம் இருந்துட்டு எனக்கு இன்னும் 25 வருஷம் கொடுன்னு அடுத்தவனுடைய இடத்தில் உரிமை கொண்டாடுவது ஒரு நல்ல மனிதனுக்கான அழகா? அவர் பிரசாத் ஸ்டுடியோ கட்ட பஞ்சாயத்து பண்ணல, நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் இவரை அப்புறப்படுத்த சொல்லி ஆணை வாங்குறான். நீ பொருளை எடுத்துகிட்டு போயிருக்கணுமா இல்லையா? எடுத்துகிட்டு போல நீ வச்சுருந்தீங்கன்னா உன்னை விட்டுருவானா? இது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது இவர் சிம்போனி அமைப்பதற்காக நீங்கள் தமிழ் பாதிரியார் ஜெகத் கஸ்பார் 2000 வாக்கில் இவர் எங்கே கூட்டிகிட்டு போயிடார்? நியூயார்க் கூட்டிகிட்டு போகிறார். அதே போல் 150 இசை கருவிகளை ஒரே நேரத்தில் இசைக்க வச்சு சிவபுராணம், திருவாசகம் பாடுறார். யார்? இளையராஜா. அதுக்கு உதவி செய்தவர் ஜெகத் கஸ்பரா சார்? உதவி இல்லை, முழு பணம் அன்னைக்கே ஒரு 3-4 கோடி செலவு பண்ணவர் ஜெகத் கஸ்பார். எதுக்காக சார்? அதை ரெக்கார்ட் பண்ணி விற்கிறதுக்காக பண்ணுறாரா இல்லை எதுக்காக சார்? ரெக்கார்டு பண்ணி விற்பதற்காகத்தான். அதை விட இதில் இன்னொரு பொதுநலம் இருக்குது. என்னென்னா திருப்புகழ், திருக்குறள், சிவபுராணம், திருவாசகம் எல்லாம் தமிழர் வீடுகளில் இது இல்லை. அதை புரிஞ்சுக்கு தான் சார் கேட்குறேன். சிவபுராணம் இது எல்லாத்தையும் வந்து ஜெகத் கஸ்பர் அதை முயற்சி செய்து பண்ணுறாருல, அதுதான் சார். அதான் அவருக்கு தமிழ் ஆர்வம். அதான் சார். வீரமா முனிவர் வந்து ஆங்கிலேயன். வீரமா முனிவர் பேரை மாற்றிக்கலையா? பரிதிமாட் கலைஞர் எல்லாம் யார்? ஆங்கிலேயன் தானே. அப்போது தமிழ் மீது கொண்ட ஆர்வத்திற்காக ஜெகத் கஸ்பர் இந்த வேலை செய்கிறார். கோடிக்கணக்கான ரூபா செலவு செய்து இளையராஜாவுக்கு மேஸ்ட்ரோ, அதாவது உலக மிகப்பெரிய இசைக்கலைஞன் பீத்தோவன், அவனுக்கு இணையாக ஒரு தமிழனை என்ன பண்ணுறாரு? ஐரோப்பா நாடுகளில் தூக்கி கொண்டாடக்கூடிய இலங்கை தமிழங்கிட்டலாம் நிதி வாங்கி இவரை ஒரு பெரிய மேஸ்ட்ரோ ஆக்கி இவர் மிகப்பெரிய ஒரு முயற்சி, அது வெற்றி அடைஞ்சது. ஆனால் அதில் ஆளுக்கு பாதி இளையராஜாவுக்கு பாதி பணம் செலவு பண்ண ஒரு 3-4 கோடி செலவு பண்ண ஜெகத் கஸ்பாருக்கு பாதி. இவர் என்ன பண்ணுறாரு? யார்? இளையராஜா அதை கேரளாவை சேர்ந்த வெல்கேட் நிறுவனத்துக்கு அப்படியே வித்துறாரு. யாருக்கு தெரியாமல்? ஜெகத் கஸ்பாருக்கு தெரியாமல். இது இந்தியன் உரிமை, இன்டர்நேஷ்னல் உரிமையை ஐங்கரன் குரூப் ஆஃப் சினிமா கம்பெனிக்கு இன்டர்நேஷ்னல் ரைட்டு வித்துறாரு. பல கோடிக்கு இதை கேட்குறான். சரிகமபா அப்படின்னு ஒரு இசைத்தட்டு நிறுவனம் இருக்குல்ல, சோனி கேட்குறான், உலகம் பூரா நான் கொண்டு போயிடுறேன்னு. ஆனால் இவர் யார்? இவர் கஸ்பாருக்கு தெரியாமல் யாருக்கு விற்கிறாரு? கேரளாவை சேர்ந்த வெல்கேட் நிறுவனத்திற்கும் இன்டர்நேஷ்னல் கம்பெனியான ஐங்கர நிறுவனத்துக்கும் வித்துறாரு. இதில்
கஸ்பாருடைய உடன்பாடே இல்லை. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு 420 சொல்கிறதா, மோசடின்னு சொல்கிறதா, ஏமாற்றுன்னு சொல்கிறது, எது என்ன பேர்? இதுக்கு பேர் ஒரு தமிழ் பாதிரியார் 3-4 கோடியை உலகம் பூரா திரட்டி, அமெரிக்காவில் தமிழ்ச்சங்க தலைவர் பால் பாண்டி அவருக்கெல்லாம் 25 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கார். உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட பூரா என்ன நோக்கத்துக்காக வாங்குறாருன்னா, இதை அடுத்து திருக்குறளில் சிம்பொனி, எல்லா வீடுகள்லையும் இனிமேல் மங்கள நிகழ்ச்சினா எது நடக்கணும்? திருக்குறள், இளையராஜா இசையில் திருவாசகம், சிவபுராணம், சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, என்னென்ன இலக்கியங்கள் இருக்கோ அது பூரா எதில் வரும்? இளையராஜாவுடைய சிம்பொனியில் வரும். 150 இசை கருவிகளை இசைச்சு எங்கள் ஹங்கேரியில் இருக்கிற புடாபெஸ்ட்டில் ஒரிஜினல் சோனி கம்பெனியில் போய் ரெக்கார்டிங் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்ச்சியாக செய்வதற்கு முயற்சி பண்ணுறார் இந்த ஜெகத் கஸ்பார். இவருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாரு? ரைட்ஸ் எடுத்துடுறாரு. இது சரியா? அப்போது இவர் யார்? இவருடைய அடையாளம் என்ன? இப்போ ஜெகத் கஸ்பர் இது குறித்து வழக்கு எதனா போட்டுக்காரா? ஒன்றும் போடலை, விட்டார். ஏன் விட்டார்னா தலைமொழிகிட்டேங்கிறார். சரிங்க, அவர் ஒரு இசை அஞ்ஞானி, ஞானி இல்லை. வைரமுத்து சொல்கிறத போல என்னானி அஞ்ஞானி, அநியாயம் பண்ணுறவங்க மாதிரி அஞ்ஞானி. அதனால் இதை நான் மனவேதனையோடு எனக்கு பல கோடி நட்டம், என்னுடைய உழைப்பெல்லாம் போச்சு. 1.5 வருட காலம் நான் ஊராக அலைஞ்சேன். அப்போது இவரை நான் அடுத்த கட்டத்துக்கு, இந்த கட்டத்தை தான் நகர்த்த முடியல. இவர் ரெக்கார்டிங் வராரு, இவர் பையனையும் கூட்டிகிட்டு வர்றாரு. யாரை? யுவன் சங்கர் ராஜாவை எங்கே கூட்டிகிட்டு வர்றாரு? நியூயார்க் கூட்டிகிட்டு வர்றாரு. அவருக்கும் சேர்த்து செலவு, டிக்கெட்டு. சினிமா நடிக்க போனால் அம்மா கரையும் வருவாள்ல. அப்போது நீ இந்த தமிழ் பாதிரியாருடைய உழைப்பை என்ன பண்ண? சிதைச்சிட்ட, சீரழிச்சிட்ட, சின்னாபனப்படுத்திட்ட. அப்போ நீ ஒரு மனிதனா? உன் ஊர்லேருந்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டணும்னு வர்றான் 10 பேர் ஊர்லேருந்து. 10 நாளாக உன் வீட்டில் காக்க வச்சு அவன் விரட்டி விட்டேன், பணமே கொடுக்கல. ஓ நேரம் வேஸ்ட்டு, ஏன் நேரம் வேஸ்ட்டு, போயா. சங்கர மடத்துக்கு கொண்டு போய் கோடி கோடியாக கொடுத்தேன். எதுக்கு? திருச்சி ஸ்ரீரங்க கோயில் கட்டுறக்கு, ராஜகோபுரம் கட்டுறக்கு. எங்கே? திருச்சியில். பள்ளிக்கூடம் கட்டுவது முக்கியமாக, ராஜகோபுரத்துக்கு பல பேர் இருக்கான் காசு கொடுக்குறதுக்கு. உன் ஊர் பண்ணைபுரத்தில் பணம் கொடுக்க நீ தான் இருக்க. உன்னுடைய அண்ணன் மகன் உனக்கு இசை சொல்லி கொடுத்த பாவலர் வரதராஜன் பையன் தெருவில் தெரிகிறான். அவனை நீ இது வரைக்கும் அவனுக்கு ஒரு சினிமா கம்பெனியில் வாய்ப்பே வாங்கி கொடுத்ததில்லை. உன் தம்பி பையன் அமர் வெங்கட் பிரபு கோடிகளை சம்பளம் வாங்குகிற ஒரு டைரக்டர். உன் பையன் யுவன் சங்கர் ராஜா கோடிகளை சம்பளம் வாங்குகிற இசையமைப்பாளர். உன் அண்ணன் பையன் உன்னை இசை சொல்லி கொடுத்தா அவன் தானே. அவனுடைய அடையாளமே இல்லை. அவன் எங்கே தெரியுறான்? இளைய கங்கை, இளையராஜா கங்கை மரம் பேரில் ஒரு இசைக்குழு வச்சுட்டு வாய்ப்பெல்லாம் தெரியுது. அப்போது நீ நினச்சா அவனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியாதா? உங்ககிட்ட கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தவன் தான் யார்? ஏஆர் ரகுமான். அவனுக்கு ஆஸ்கர் விருது கிடச்சிது. அதை எவ்வளோ அசிங்கப்படுத்தின நீ. உன்னை பொறுத்தவரை நீ கலைஞனாகவும் இல்லை, மனிதனாகவும் இல்லை. கடுமையான விமர்சனம் உன் மேலே எங்கே போனாலும் சரி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வன் எவ்வளோ பெரிய இசைக்கலைஞர்கள் மக்களுக்காக வாழ்ந்தான். நீ யாருக்காக வாழ்கிற? உன் மீது கடுமையான விமர்சனம் எங்கே போனாலும். உன்னுடைய அடையாளம் இப்போ பிஜேபி. உங்கள் அண்ணன் கம்யூனிஸ்ட்டு, தம்பி பிஜேபி. உலகத்தில் கம்யூனிஸ்ட்லேருந்து ஒருத்தர் பிஜேபிக்கு போனது நீதாயா? கம்யூனிஸ்ட்டு பிஜேபியை எப்படி இருப்பான்? கீரியும் பாம்பும் போல. கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிஜேபி போயிருக்கான்னா உலக வரலாற்றிலே இளையராஜா தாயா. இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் கட்சியிலையா சேர்ந்தேன், நியமன எம்பியாக தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். நியமன எம்பி தான் அப்படின்னா உனக்கு பிஜேபி பிரதமர் ஆக்குவான், ஒரு முதலமைச்சர் ஆக்குவானா? நியமன எம்பினா நீ பிஜேபி கொள்கையை ஏற்றுக்கொண்டா தான் உன்னை ஆக்குவான்.
வேறு ஆளே இல்லையே ஒன்று ஆக்குறக்கு. நீ ஒரு காவி அடையாளம், நீ ஒரு காவி, ஒரு கம்யூனிஸ்ட்காரன் காவியாக மாறுறது. அடங்காத மாடு ஒன்று அடிமாடாக போனதடி கண்மணிங்கிற மாதிரி கறிக்கடைக்கு போயிடும். உன்னுடைய அரசியலும் அஸ்தமிச்சு போச்சு, உன்னுடைய இசை அஸ்தமிச்சு போச்சு. உன்னை கொண்டாடிய மக்கள் இப்போ தூத்துறான். ஏன்? உன்னுடைய சுயநலம். எங்கு திரும்பினா சுயநலம், 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 சுயநலம். தமிழர் வீடுகளெல்லாம் சிம்பொனியாக, திருவாசகமாக, தேவாரமாக, திருக்குறளாக ஒலிக்க வேண்டிய உன்னுடைய குரல் எப்படி இருக்கு? நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்தின் மேலே. இதா உன்னுடைய வரலாறு. உன்னுடைய பாட்டு என்ன பாட்டு? பலானது ஓடத்தின் மேலே, நிலா அது ஓடத்தின் மேலே. பசிக்குது பசிக்குது தினம் தினம்தான், தின்னா பசி அது அடங்கிடுமா. செக்ஸ் பாட்டு டெய்லி இந்த செக்ஸ் பாட்டு தான் பாடணும். பசிக்குது பசிக்குது தினம் தினம்தான், தின்னா பசி அது அடங்கிடுமா. அடி ஆத்தா அடி நான் பாட்டாளி, இதுதான் பாடணும். நீ சிம்பொனியாக தேவாரம், திருவாசகம், 10 பாட்டு 14 தமிழர்கள் வீடுகள் பூஜை அறைகளில் பூஜிக்க வேண்டிய உன்னுடைய வரலாறு எங்கே இருக்கு? விபச்சார பெண்ணோடு டான்ஸ் குத்தாட்டம் போடுற ஜனகராஜ், நிலா அதுவானத்து மேலே இப்படி ஓடிட்டு இருக்கு. 10,000 பாடலுக்கு மேலே சமைச்சிருக்க, நீங்கள் அந்த ஒரு பாடல் மட்டும் டார்கெட் பண்ணிட்டீங்களா சார்? அந்த ஒரு பாடல் தான் சார் மக்கள்கிட்ட போயிருக்கு. பலானது ஓடத்தின் மேலே, இளையராஜா குரலே இருக்கு. பலானது, உன் வாழ்க்கையே பலானது, பலானது பலானது தான். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.